கரூரில் எஸ்ஐஆர் பணி தொடங்கிய முதல் நாளிலேயே வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை மிரட்டி வாக்காளர் படிவங்களை திமுகவினர் பெற்றுக் கொள்வதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் வாக்காளர்களை தேடிச் சென்று படிவங்கள் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் ஆத்தூர் பகுதியில் அங்கன்வாடி மையத்தில் அமர்ந்தும் குளத்துப்பாளையத்தில் திமுக நிர்வாகிகள் வீட்டில் வைத்தும் படிவங்கள் கொடுக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் புகார் மனு அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளியூரில் உள்ள வாக்காளர் எண்களை குறித்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை மிரட்டி படிவங்களை திமுக நிர்வாகிகள் பெற்றுக்கொள்வதாக குற்றம் சாட்டினார். எஸ்ஐஆர் ஆரம்பிச்சு என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சோமோ அதை விட்டுட்டு வீடு வீடாக போய் படிவம் கொடுக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனால் காலையில் 8:45 மணிக்கு கரெக்டாக 8:43 அங்கன்வாடியில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வர சொல்லி இந்த ஃபார்ம் இஷ்யூ பண்ணுறாங்க. கூட அவருடைய கணவர் கூட இருக்கார். இந்த படிவங்கள் திமுக காரங்க வீட்டில் வச்சு இஷ்யூ பண்ணுறாங்க. பிஎல்ஓ இல்லைங்க. பிஎல்ஓ இல்லாமல் படிவத்தை திமுக காரங்க வீட்டில் வச்சு இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த 3 கம்ப்ளைண்ட் இன்றைக்கி இப்போ காலையிலேயே டிஎம்கே பீப்புள் இந்த பர்டிகுலர் நம்பரெல்லாம் குறித்து கொடுத்து இவங்கெல்லாம் வெளியூரில் இருக்கிறாங்க, இந்த படிவத்தையெல்லாம் எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இப்படியெல்லாம் நடந்ததுன்னா இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் எதுக்காகங்கிற நோக்கமே நிறைவேறாது.